ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீராமாறன் சீரியல் ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோம்னா நம்ம டிரைவரை அடித்து பிடிச்சி நேராக கடைக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. உடனே அந்த கடைக்கார ஐயாவும், ஐயா இங்கே நடந்த எல்லா குழப்ப பிரச்சனைகளுக்கும் இவன் தான் ஐயா காரணம். இவன் தான் நம்ம கார்த்திக் தம்பி மேலே தேவையில்லாமல் பழி போட்டிருக்கான். நான் எல்லாத்தையும் விசாரித்து தான் கண்டுபிடிச்சி வேணா கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொன்னதும் ராமச்சந்திரன் வந்து செம அதிர்ச்சியாகிறாங்க. என்னையா சொல்கிறீங்க? ஆமாங்கய்யா, இவனை விசாரிங்க, அவனே சொல்லுவான் அப்படின்னதும், ஐயோ இவன் எப்படி இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா? அப்படின்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு தான் எதுவுமே நடக்காத மாதிரி இங்கே வந்து இருந்திருக்காங்க. கடவுளே, இவன் மட்டும் வாயை திறந்தான்னா நம்ம எந்த நோக்கத்துக்காக இந்த வீட்டுக்கு வந்தோமோ எல்லாமே வேஸ்ட் ஆகிடுமே அப்படின்னு சொல்லி கண்மணி அந்த இடத்துல பயந்துட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா, இவர் சொல்கிறது உண்மையா? ஆமாம், நீ தான் இப்படி ஒரு வேலையை பார்த்தியா அப்படின்னு கண்மணியும் சேர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ டிரைவர் வந்து திருதிரனும் முழிச்சிட்டு இருக்கும்போது ராமச்சந்திரன் அடின்னு அடிக்கிறாங்க. என் பையன் மேலே நானும் தேவையில்லாமல் சந்தேகப்பட்டுட்டேன். ஒழுங்கு மரியாதையா உண்மையே சொல்லுடா. யார் சொல்லுடா நீ இப்படி எல்லாம் பண்ண? இதுக்காக இப்படி பண்ண அப்படின்னதோ, ஐயா நான் ஒன்றும் வேணும்னே பண்ணலையா, ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், ஒருத்தங்க சொல்லித்தான் பண்ண அப்படின்னும் போதோ அதான்டா கேட்குறேன். நீ யார் சொல்லி இப்படிலாம் பண்ண? நீ ஒருத்தனை பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒழுங்கு மரியாதையா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நீ இப்போ உண்மையே சொல்ல போறியா இல்லையா அப்படின்னதும், ஐயா அதை வந்து அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டே இருக்காங்க, சொல்லுடா அப்படின்னு ராமச்சந்திரன் அடிக்கும்போது கண்மணியை வந்து பார்க்குறாங்க. அங்கே பார்த்தோன்னா வீரா எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக கண்மணி தான் இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு. இருந்தாலும் கண்மணி ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்காங்க. ஐயோ படுபாவி மாட்டி கொடுக்க போறானே அப்படின்னு. அங்கே பார்த்தோன்னா நேராக அந்த ஆளை என்ன பண்ணுறான்னா, இது எல்லாமே பண்ண சொன்னதும் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தங்க தான் ஐயா. இதை சொன்னால் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும் அப்படின்னதும், பரவாயில்ல நீ சொல்லு, என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ராமச்சந்திரன் சொன்னதும், இதெல்லாம் பண்ண சொன்னது வேற யாரும் கிடையாதுங்க ஐயா, இதோ இருக்காங்களே உங்கள் மருமக வீரா, அவங்க தான் அப்படின்னதும் மறுபடியும் ராமச்சந்திரன் அவன் கண்ணத்திலே அடிக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா என் தங்கமான மருமகடா வீரா, அவன் மேலே பழி போடுவேன். சத்தியமாக சொல்கிறேன், கண்டிப்பாக அவன் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒழுங்கு மரியாதையா உண்மையை நீ சொல்கிறியா இல்லையா அப்படின்னும் போது, நிறுத்துங்க மாமா, அவர் சொல்றது எல்லாமே நிஜம்தான், நான் தான் அவரை அப்படி பண்ண சொன்னேன் அப்படின்னு கண்மணி மாட்டி பற்றுவாங்கன்னு பயத்துல வீரா தன்மையிலேயே பழி போட்டுடுறாங்க. இதுகிட்ட ராமச்சந்திரனுக்கு இடி விழுந்த மாதிரி போயிடுது. வீரா என்னம்மா சொல்ற? நீ தான் பண்ணியா? ஆமா மாமா, என் புருஷனுக்கு போட்டியா இங்க மாறம் வேலை பார்க்கறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. என் புருஷனுக்கு போட்டியா கார்த்திக் இங்கே வேலை பார்க்கறது சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் நான் இப்படிலாம் பண்ணேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு போதும் ராமச்சந்திரனால மறுவார்த்தை பேசவே முடியல. அந்த இடத்துல எரிஞ்சு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் கண்மணி பேரதிர்ச்சியில் உறைஞ்சு போயிருந்துட்டு இருக்காங்க. என்ன இவ அவன் மேலே பழியை தூக்கி போட்டுட்டு இருக்கா அப்படின்னா, இதுக்கு பின்னாடி நான் தான் காரணமாக இருக்குன்னு தெரிஞ்சும் எதுக்காக விட உன் மேலே பழி போடுறேன்? இங்கே பாருடி, தேவையில்லாமல் உன் பேரை ஏண்டி கெடுத்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் உன் பேரை கெடுக்கணும்னு ஆசை கிடையாது, இந்த குடும்பத்தை பழி வாங்கணும் என்னோட ஆசை. இடையில நீ மாட்டிக்கிட்டே வீரா அப்படின்னு கண்மணி அமைதியா யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா அதான் அவங்களே ஒத்துக்கிட்டாங்கல்ல, என்ன விட்டுருங்கய்யா அப்படின்னும் போது, டேய் சத்தியமா சொல்றேன், என் வீராணி அப்படிப்பட்டவங்களே கிடையாது, கண்டிப்பா நீ வேற யாரும் சொல்லித்தான் பண்ணிருக்கன்னு நல்லா தெரியும், ஒழுங்கா உண்மையை சொல்ல போறியா இல்லையாடா அப்படின்னும் போது உடனே ராகவ் வந்து, டேய் அவரே சொல்லிட்டாரு, பிறகு எதுக்குடா அடிச்சிட்டு இருக்க அவரை? இங்க பாரு, நீ இனிமேல் இந்த கடையிலேயே வேலை பார்க்க கூடாது, கிளம்புடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் விரட்டி அடிச்சிடுறாங்க. அந்த டிரைவரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இங்க பார்த்தோம்னா ராமச்சந்திரன் அமைதியாவே இருந்துட்டு இருக்காங்க. இங்க பாருமா வீரா, உண்மையில எவ்வளவு மதிப்பு மரியாதையெல்லாம் வச்சிருந்தா, ஆனா ஒரே நாள்லயே எல்லாத்தையும் இப்படி குழி தோண்டி புதைச்சிட்டேமா, தயவு பண்ணி என் மூஞ்சிலையும் முழிக்காத அப்படின்னுட்டு ராமச்சந்திரன் அங்கிருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம மாறன் கார்த்திக் ரெண்டு பேரும் வராங்க. வீரா உனக்கே நல்லா தெரியும் இது எல்லாம் கண்மணியோட வேலைன்னு, பின்ன எதுக்கு வீரா உண்மையில பழி தூக்கி போடுறா அப்படின்னு நம்ம கார்த்திக்கும் மாறன்னு கேட்குறாங்க. இங்க பாருங்க, நான் மட்டும் இப்ப சொல்லாம இருந்திருக்க, கண்டிப்பா கண்மணியோட வாழ்க்கையே பாதிக்கப்பட்டிருக்கும். ராகவ் மாமா கண்மணி மேல உயிராவே இருக்காரு. இந்த மாதிரி நிலைமையில கண்மணி இப்படி ஒரு கேடு கெட்ட வேலையை பார்த்தேன்னு தெரிஞ்சா அவரு உடைஞ்சு போயிடுவாரு. அதே மாதிரி கண்மணியோட நிலை வந்து மாமா மனசுல உயர்வா இருக்கு, அதுவும் உடைஞ்சு போயிடும். அதனால எல்லாரும் பாதிக்கப்பட்டதை விட நான் ஒருத்தி மட்டுமே பாதிக்கப்பட்டுட்டு போறேன் அப்படின்னு வீரா அங்கிருந்து போயிடுறாங்க. கார்த்திக்கும் மாறனும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க.